என் பெயர் கயல்விழி. எனக்கு 22 வயது ஆகிறது. அப்பா, அம்மா, தம்பி தீனா என எங்களுடையது ஒரு அழகான சிறிய குடும்பம். அப்பா மிட்டாய் மற்றும் பொம்மை வியாபாரம் செய்து எங்களை வளர்த்து வருகிறார். அன்று ஊர் திருவிழா என்பதால் அதிகாலையிலேயே அம்மாவும் அப்பாவும் வியாபாரத்திற்காக கிளம்பிவிட்டனர். வழக்கமாக அவர்களுடன் செல்லும் தம்பி தீனா அன்று ஏனோ வர மறுத்துவிட்டான். ஏண்டா தம்பி வரல என்று கேட்டதற்கு, இல்லாக்கா, எனக்கு இப்போ வர விருப்பமில்லை, அப்புறமா வரேன் என்று மழுப்பலாக பதிலளித்தான். எனக்கு ஏதோ உறுத்தியது. ஆனால் வேலை பழுவில் அதை பெரியதாக இழுத்து கொள்ளவில்லை. வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு துணிகளை துவைத்துவிட்டு நான் குளிக்க தயாரானேன். அப்போது சமையலறையில் சாப்பிட்டு கொண்டிருந்த தீனா தன் அலைபேசி அங்கே விட்டுவிட்டு சென்றிருந்தான். தற்செயலாக அதன் திரையை பார்த்த எனக்கு தூக்கி வாரி போட்டது. இன்னைக்கு வீட்டுல யாரும் இல்லடா, சீக்கிரம் வந்துடு, செல்லம் என்ற குறுஞ்செய்தி ஒரு பெண்ணிடமிருந்து வந்திருந்தது. என் தம்பி என்னிடமிருந்து மறைத்து இப்படியெல்லாம் செய்கிறானா என்று கோபம் வந்தது. அவன் யாரிடமும் சொல்லாமல் திருட்டுத்தனமாக கிளம்ப போகிறான் என்பதை புரிந்து கொண்ட நான் சத்தமில்லாமல் அவனுடைய பைக்கின் சாவியை எடுத்து ஒழித்து வைத்தேன். நான் குளித்துவிட்டு ஈரத்தலையுடன் துவட்டி கொண்டு அறைக்குள் நுழைந்த போது பின்னாடியே வந்த தீனா கதவை சாத்தினான். அவன் கண்கள் ஏதோ ஒரு தேடலில் இருப்பதைப் போல என்னையே உற்று பார்த்தன. எங்க அக்கா சாவியை காணும் என்று படபடப்புடன் கேட்டான். நான் விடாப்பிடியாக, எனக்கு தெரியும், நீ எங்க போறேன்னு அந்த பொண்ணை பார்க்கத்தானே எல்லாத்தையும் அப்பாவிடம் சொல்ல போகிறேன் பார் என்று மிரட்டினேன். அவன் ஒரு நிமிடம் திகைத்தான். பின் மெதுவாக சிரித்து கொண்டே, அக்கா ப்ளீஸ் இப்போ விடுக்கா, நான் போயிட்டு வந்து உனக்கு ஒரு செம சர்ப்ரைஸ் தருவேன். உன் வாழ்க்கையிலேயே நீ இப்படி ஒரு பரிசை பார்த்திருக்க மாட்டேன் என்றான். அவன் சர்ப்ரைஸ் என்று சொன்னதும் என் கோபம் சற்றே தணிந்தது. சரி போயிட்டு வா, ஆனால் சீக்கிரம் வந்துடணும் என்று சொல்லி சாவியை கொடுத்தேன். அவனும் உற்சாகமாக கிளம்பி சென்றான். நேரம் நகரத் தொடங்கியது. மாலை 6:30 மணி ஆகிவிட்டது. திருவிழா முடிந்து அப்பாவும் அம்மாவும் வீடு வந்து சேர்ந்தனர். ஆனால் தீனாவை காணவில்லை. அம்மா அவனை கேட்டபோது அவன் திருவிழா பார்க்க வர என சொன்னான்மா என்று சமாளித்தேன். உண்மையை சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் தரப்போகும் அந்த ரகசிய பரிசுக்காக நான் காத்திருந்தேன். இரவு உணவை முடித்துவிட்டு அனைவரும் தூங்க சென்றோம். ஆனால் என் கண்கள் மட்டும் தூக்கத்தை தழுவவில்லை. அவன் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? அவன் ஏன் இன்னும் வரவில்லை? வாசலில் கேட்கும் ஒவ்வொரு பைக்கின் சத்தமும் அவன் தானோ என்று என் இதய துடைப்பை எகிர வைத்தது. தம்பி இன்னும் வரவில்லையே என்ற கவலையிலேயே அம்மா அன்று சரியாக சாப்பிடாமல் படுத்துவிட்டாள். இரவு 10 மணி இருக்கும். வீடு நிசப்தத்தில் ஆழ்ந்திருந்தது. அம்மாவும் அப்பாவும் களைப்பில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். ஆனால் என் கண்கள் மட்டும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தன. திடீரென கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. நான் மெல்ல எழுந்து என் கதவை திறந்தேன். வாசலில் தம்பி தீனா நின்று கொண்டிருந்தான். அவன் முகம் மிகவும் களைப்பாக இருந்தது. ஏதோ ஒரு பெரிய வேலையை முடித்துவிட்டு வந்தவனைப் போல அவன் உடல் வாக்கு தென்பட்டது. தீனா, எங்கடா இவ்வளவு நேரம், ஏன் இவ்வளவு டயர்டா இருக்க என்று பதற்றத்துடன் கேட்டேன். ஒண்ணுமில்லை அக்கா, எல்லாம் சரிதான் என்று சுருக்கமாக பதிலளித்து விட்டு நேராக சென்று படுத்து கொண்டான். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்டதற்கு, வேண்டாமக்கா, நான் சாப்பிட்டுதான் வந்தேன் என்று கூறிவிட்டு கண்களை மூடிக்கொண்டான். சரி, என் கிஃப்ட் எங்க, அதை கொடுப்பியா என்றே நான் ஆர்வத்துடன் கேட்டேன். அவன் பாதி மூடிய கண்களுடன், இப்போ வேண்டாம் அக்கா, அம்மா அப்பா தூங்குறாங்க, நாளைக்கு அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நாம மட்டும் தனியா இருக்கும் போது தரேன் என்று சொல்லிவிட்டு தூங்கிவிட்டான். மறுநாள் காலை விடிந்தது. அம்மாவிடம், நேத்து என் நண்பனோட திருவிழாவில் இருந்தேம்மா, அதான் லேட் ஆயிடுச்சு என்று ஒரு பொய் சொல்லி தப்பித்து விட்டான் டீனா. பாவம், எங்கள் பெற்றோர்கள் மிகவும் வெள்ளந்தியானவர்கள். அவன் சொன்னதை அப்படியே நம்பிவிட்டு வழக்கம் போல பொம்மை வியாபாரத்திற்கு புறப்பட்டு சென்றனர். வீட்டில் நானும் தீனாவும் மட்டுமே இருந்தோம். சமையல் வேலைகளை முடித்துவிட்டு ஹாலில் அமர்ந்திருந்தேன். என் மனது முழுக்க அவன் தரப்போகும் அந்த பரிசை பற்றியே நினைத்து கொண்டிருந்தது. தனிமையில் தருகிறேன் என்று அவன் சொன்னது எனக்குள் ஒருவித ஆச்சரியத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது. சிறிது நேரத்தில் தீனா தன் அறைக்குள் இருந்து ஒரு பெரிய பெட்டியுடன் வெளியே வந்தான். அந்த பெட்டி பார்க்கவே மிகவும் கனமாகவும் அழகாகவும் இருந்தது. இந்த அக்கா உன்னோட பரிசு என்று நீட்டினான். இவ்வளவு பெரிய பெட்டியா? இதுக்குள்ள என்ன இருக்கு? சீக்கிரம் திறந்து காட்டு தீனா என்று ஆவலோடு கேட்டேன். அவன் சிரித்து கொண்டே பெட்டியை திறந்தான். உள்ளே நான் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட என் படிப்பிற்கு தேவையான சில அரிய புத்தகங்களும் கூடவே ஒரு அழகான புதிய உடையும் இருந்தது. அந்த திருவிழா கூட்டத்திலும் அவன் எனக்காக அலைந்து திரிந்து இவற்றை தேடி படித்து வாங்கி இருக்கிறான் என்று தெரிந்த போது என் கண்கள் கலங்கின.
தேங்க்ஸ் தீனா என்ற நிகழ்ச்சியுடன் அவனை கட்டி கொண்டேன். அவன் என்னை பார்த்து ஒரு முதிர்ச்சியான புன்னகையை சிந்தினான். அந்த பெரிய பெட்டிக்குள் இருந்த பரிசுகளை பார்த்த போது என் உள்ளம் நெகிழ்ந்து போனது. வெறும் புத்தகங்களும் உடையும் மட்டும் அங்கு இல்லை. அந்த பெட்டியின் அடியில் ஒரு சிறிய கடிதமும் நான் சிறுவயதில் ஆசைப்பட்டு தொலைத்த ஒரு பழைய கை கடிகாரத்தை போன்றே புதிய ஒன்றும் இருந்தது. இவ்வளவு விஷயம் பண்றதுக்கு தான் நேத்து அவ்வளவு ரகசியம் காட்டியாளடா என்று நான் தீனாவை கேட்டேன். தீனா என் அருகில் அமர்ந்து நிதானமாக பேச தொடங்கினான். அக்கா, அந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணது உண்மைதான். ஆனா அது நீ நினைக்கிற மாதிரி தப்பான விஷயம் இல்ல. அவ நம்ம பக்கத்து ஊர்ல கைவினை பொருட்கள் செய்யற ஒரு அக்காவோட பொண்ணு. நீ ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த அந்த அபூர்வமான புத்தகங்கள் அவகிட்டதான் இருந்தது. அதை வாங்கறதுக்காகவும் உனக்கு தெரியாம சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அவ சொன்னதை கேட்டு என் முகம் சிவந்தது. சாரி தீனா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீ ஏதோ தடம் மாறி போறியோன்னு பயந்துட்டேன் என்றேன் வருத்தத்துடன். அவன் என் கைகளை பற்றி கொண்டு, பரவாயில்லையக்கா, இந்த காலத்துல தடம் மாறுறது சுலபம். ஆனா ஒரு அண்ணனோ தம்பியோ தன் அக்காவோட கனவை மதிக்கிறது தான் உண்மையான பாசம். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நம்மளே வளர்க்குறாங்க. அவங்க பேருக்கு களங்கம் வராமல் உன்னை சந்தோஷப்படுத்துறது தான் என் லட்சியம் என்றான். அந்த சின்ன வயதில் அவன் காட்டிய முதிர்ச்சியும் என் மீதான அக்கறையும் என்னை பிரமிக்க வைத்தது. அன்று மாலை அம்மா அப்பா இருவரும் வேலை முடிந்து வீடு திரும்பினர். தம்பியின் அன்பளிப்பை பார்த்து அவர்களும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். என் பிள்ளைங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா பாசமா இருக்கிறதே எங்களுக்கு பெரிய சொத்துப்பா என்று அப்பா ஆனந்த கண்ணீருடன் சொன்னார். அன்று இரவு நிலவு வெளிச்சத்தில் எங்கள் குடும்பம் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்ட போது அந்த உணவில் அன்பின் சுவை கூடுதலாகவே இருந்தது. நாட்கள் நகரத் தொடங்கின. தீனா எனக்கு வாங்கி கொடுத்த அந்த புத்தகங்கள் வெறும் காகிதங்கள் அல்ல, அவை என் எதிர்காலத்திற்கான திறவுகோள்கள். அந்த புத்தகங்களின் உதவியுடன் நான் ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகி வந்தேன். தீனா எனக்காக செய்த அந்த சிறு உதவி என் தன்னம்பிக்கையை ஊற்றெடுக்க செய்திருந்தது. ஒரு நாள் காலை தபால்காரர் ஒரு கடிதத்தை கொண்டு வந்தார். அது நான் எழுதிய தேர்வின் முடிவு. படபடக்கும் இதயத்துடன் நான் அதை பிரித்தேன். தீனா அம்மா அப்பா, நான் தேர்ச்சி பெற்று விட்டேன். எனக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது என்று கத்தினேன். அப்பாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அம்மா என்னை கட்டி அணைத்து கொண்டாள். ஆனால் நான் தேடியது தீனாவை தான். அவன் வீட்டில் மூலையில் நின்று அமைதியாக சிரித்து கொண்டிருந்தான். நான் அவனிடம் ஓடி சென்று, இதற்கெல்லாம் நீதான் காரணம் தீனா. அன்று நீ அந்த புத்தகங்களை கொண்டு வந்து தரவில்லை என்றால் இன்று இந்த வெற்றி எனக்கு சாத்தியமாகி இருக்காது என்றேன். தீனா மெதுவாக சொன்னான். அக்கா, அந்த பொண்ணை மெசேஜ் பண்ண அன்னைக்கு நீ என் மேல கோபப்பட்ட. ஆனா அந்த கோபத்துக்கு பின்னாடி என் மேல இருந்த அக்கறை தான் எனக்கு புரிஞ்சுது. அந்த அக்கறைக்கு நான் செஞ்ச சின்ன கைமாறு தான் இது. அதன் பின் தீனாவின் கல்லூரி படிப்புக்கும் நம் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் நான் உறுதுணையாக நின்றேன். பல வருடங்கள் கழித்து நான் ஒரு உயர்ந்த பதவியில் அமர்ந்திருக்கும் போது என் மேஜை மீது தீனா அன்று வாங்கி கொடுத்த அதே பழைய கைக்கடிகாரம் ஓடிக்கொண்டிருந்தது. அது எனக்கு ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவூட்டி கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை உறவுகள் வந்தாலும் நம் ரத்தமும் சதையுமான உடன் பிறந்தவர்கள் காட்டும் உண்மையான அன்பு ஒரு விளக்கை போல நம் பாதையை எப்போதும் வெளிச்சமாகும். எங்கள் வீட்டில் இன்று மிட்டாய்களும் பொம்மைகளும் விற்கப்படுவதில்லை. ஆனால் அந்த பழைய பொம்மைகள் விற்கப்பட்ட நாட்களில் நினைவுகளும் தீனா எனக்காக கொண்டு வந்த அந்த பெரிய பெட்டியின் ரகசியமும் இன்றும் எங்கள் இதயங்களில் பசுமையாக இருக்கிறது. காலம் சுழன்றது. சில வருடங்கள் மின்னலாக கடந்தன. இன்று எங்கள் ஊரே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. ஆனால் இது வழக்கமான கோவில் திருவிழா அல்ல. ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு நின்றது எங்கள் வீட்டின் முன்னே. ஏன் தெரியுமா? இன்று நான் மாவட்டத்தின் உயரிய அதிகாரியாக பொறுப்பேற்ற பின் முதலாக என் சொந்த கிராமத்திற்கு வருகிறேன். சிவப்பு விளக்கு பொருத்திய கார் எங்கள் சிறிய வீட்டின் முன் வந்து நின்றது. வளர்த்த கைத்தட்டல்களுக்கு இடையே நான் காரிலிருந்து இறங்கினேன். அப்பாவும் அம்மாவும் வாசலில் நின்று திகைத்து போயிருந்தார்கள். நான் நேராக சென்று அவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றேன். அப்போது கூட்டத்தில் ஒரு ஓரமாக தன் கைகளை கட்டிக்கொண்டு பெருமிதத்தோடு என்னை பார்த்து கொண்டிருந்தான். என் தம்பி தீனா அவனை பார்த்ததும் எனக்கு அந்த பழைய நினைவு வந்தது. அன்று குளித்துவிட்டு வந்தபோது அவன் என்னை விசித்திரமாக பார்த்ததும், நான் அவனை சந்தேகித்ததும், பின் அவன் எனக்காக ரகசியமாக பரிசு கொண்டு வந்ததும் என் மனக்கண்முன் நிழலாடியது. நான் மேடையில் பேச அழைக்கப்பட்டேன். மைக் முன்னால் என்று நான் ஊர் மக்களிடம் சொன்னேன். இன்று நான் இந்த நிலையில் இருப்பதற்கு என் பெற்றோர்கள் காரணம்.
ஆனால் நான் தடம் மாறாமல் இருப்பதற்கும் என் கனவை நோக்கி ஓடுவதற்கும் முத சக்தியாக இருந்தது என் தம்பி தீனா. அன்று அவன் எனக்கு புத்தகங்களை பரிசாக தந்து உன் வாழ்க்கையில் முதல் முறை கிடைக்கும் சர்ப்ரைஸ் இது என்று சொன்னான். இன்று நான் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வைத்திருக்கிறேன். நான் தீனாவை மேடைக்கு அழைத்தேன். ஒரு பெரிய உரையை அவனிடம் நீட்டினேன். அவன் குழப்பத்துடன் அதை பிரித்தான். அது அவன் மேற்படிப்பிற்காக ஆசைப்பட்ட லண்டன் பல்கலைக்கழகத்தின் அனுமதி கடிதம். அன்னைக்கு நீ எனக்காக சாவியை ஒளிச்சு வச்ச, இன்னைக்கு நான் உன்னோட உலகளாவிய கனவுக்காக கதவை திறந்து வைக்கிறேன்டா என்றேன். தீனா மேடையிலேயே கண் கலங்கி விட்டான். அக்கா, அன்னைக்கு நான் அந்த பொண்ணு கிட்ட புத்தகங்களை வாங்கினது சாதாரண விஷயம், ஆனா அதை நீ இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வருவேன்னு நான் நினைக்கல என்று தழுதழுத்தான். கூட்டமே ஆர்ப்பரித்தது. அண்ணன் தம்பி அல்லது அக்கா தம்பி பாசம் என்பது வெறும் சண்டைகளும் விளையாட்டுகளும் மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் ஏணியாக இருந்து முன்னேற்றுவதுதான் உண்மையான உறவு என்பதை அந்த ஊரே அன்று உணர்ந்தது. தீனா மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்ற பிறகு எங்கள் வீடு அமைதியானது. ஆனால் அந்த அமைதி ஒரு நிறைவான அமைதி. நான் என் அலுவலக பணிகளில் தீவிரமாக இருந்தேன். ஒரு நாள் தற்செயலாக பழைய பொருட்களை அடுக்கி வைக்கும் அறையை சுத்தம் செய்த போது தீனா அன்று எனக்கு பரிசளித்த அந்த பழைய மரப்பெட்டி என் கண்களில் பட்டது. அதை பார்த்ததும் மீண்டும் அந்த பழைய நினைவுகள் அலைமோதின. பெட்டியை திறந்து பார்த்தேன். உள்ளே ஒரு சிறிய ரகசிய அறை இருப்பதை நான் அன்று கவனித்திருக்கவில்லை. அந்த அறையை திறந்து பார்த்தபோது உள்ளே ஒரு புகைப்படம் இருந்தது. அது எங்கள் குடும்ப புகைப்படம் அல்ல, அது ஒரு பழைய கருப்பு வெள்ளை புகைப்படம். அதில் அப்பாவும் இன்னொரு நபரும் ஒரு சிறுவனை தூக்கி கொண்டே நின்றிருந்தார்கள். அந்த சிறுவன் தீனாவை போலவே இருந்தான். புகைப்படத்தின் பின்னால் உண்மையான தம்பி கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மாலை அப்பா வீட்டிற்கு வந்ததும் அவரிடம் அந்த புகைப்படத்தை காட்டினேன். அப்பா நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட்டுவிட்டு சொல்ல தொடங்கினார். கயல், உனக்கு ஒரு உண்மை தெரியணும். தீனா உன் கூட பிறந்த தம்பி இல்லம்மா. நீ பிறந்து 3 வருஷம் கழிச்சு நான் வியாபாரத்துக்காக போயிருந்த இடத்துல ஒரு விபத்துல தன் தந்தையை இழந்த ஒரு பச்சை குழந்தையை தான் தூக்கிட்டு வந்தேன். அதுதான் தீனா. அதிர்ச்சியில நான் உறைந்து போனேன். அப்பா தொடர்ந்தார். இதை நாங்க உங்க 2 பேர்கிட்டையும் சொல்லல. ஏன்னா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வச்சிருக்க பாசம் உண்மையான ரத்த உறவை விட மேலானது. தீனாவுக்கு இந்த விஷயம் வளர்ந்த பிறகு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவன் ஒரு நாளும் அதை வெளிக்காட்டல. எங்க அக்காவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவா. அவ என்ன அவ தம்பியா பார்க்காம போயிட்டா, நான் செத்துருவேன்னு அவன் என்கிட்ட அழுதான். அன்று தீனா எனக்கு கொடுத்த அந்த சர்ப்ரைஸ் பரிசுகளுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய ரகசியம் இருந்திருக்கிறது. அவன் என் ரத்தமே இல்லை என்றாலும் தன் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஒரு அரணாக இருந்தது. என் மேல் கொண்ட தீராத பாசத்தால் மட்டுமே. அப்போது வெளிநாட்டிலிருந்து தீனாவின் அழைப்பு வந்தது. திரையில் அவன் முகம் தெரிந்ததும் என் கண்களில் கண்ணீர் பெருகியது. என்னக்கா, ஏன் அலற என்று அவன் பதற்றத்துடன் கேட்டான். நான் தழுதழுத குரலில், ஒன்றுமில்லடா தம்பி, நீ என் கூடவே பிறக்கலன்னு அப்பா இப்பதான் சொன்னாரு. ஆனா எனக்கு இன்னைக்குதான் புரியுது. கடவுள் எனக்கு கொடுத்த மிகச் சிறந்த வரமே நீதான் என்றேன். தீனா புன்னகைத்தான். அக்கா, ரத்தம்ங்கிறது வெறும் அடையாளம்தான். ஆனா அன்புங்கிறது ஒரு உயிர். நீ எப்பவும் என் செல்ல அக்காதான் என்றான். அந்த நொடி உலகின் அத்தனை உறவுகளையும் விட எங்கள் பாசம் உயர்ந்து நின்றது. உறவுகள் பிறப்பால் தீர்மானிக்கப்படுவதை விட ஒருவருக்காக ஒருவர் காட்டும் உண்மையான அன்பால் தான் உறுதி செய்யப்படுகின்றன. உண்மை தெரிந்த பிறகு எனக்கும் தீனாவுக்கும் இடையிலான பாசம் இன்னும் பலமடைந்தது. இரத்த உறவு இல்லை என்றாலும் ஒருவருக்கொருவர் காட்டிய அந்த புனிதமான அன்பு எங்களை ஒரு பிரிக்க முடியாத சக்தியாக மாற்றியிருந்தது. சில மாதங்களுக்கு பிறகு தீனா தனது படிப்பை முடித்துவிட்டு லண்டனில் இருந்து ஊருக்கு திரும்பினான். அன்று மாலை எங்கள் வீட்டு தோட்டத்தில் நில ஒளியில் அனைவரும் அமர்ந்திருந்தோம். தீனா ஒரு சிறிய பையை எடுத்து என்னிடம் நீட்டினான். அக்கா, இது உனக்கான அந்த சர்ப்ரைஸ் என்றான் குறும்புடன். நான் அதை திறந்து பார்த்தேன். உள்ளே ஒரு வைர மோதிரமும் கூடவே ஒரு பழைய காகிதமும் இருந்தது. அந்த காகிதத்தை பார்த்ததும் என் கண்கள் விரிந்தன. அது பல வருடங்களுக்கு முன்பு நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது என் தம்பிக்கு ஒரு ஆபத்து வந்தால் நான் என் உயிரையே தருவேன் என்று கிறுக்கி வைத்திருந்த ஒரு துண்டு சீட்டு. இதை இன்னும் வச்சிருக்கியா தீனா என்று வியப்புடன் கேட்டேன். தீனா நெகிழ்ச்சியுடன் பேசினான். அக்கா, நீ அன்னைக்கு குளிச்சுட்டு வரும்போது நான் உன்னை உற்று பார்த்தேன்னு சொன்னியே, அன்னைக்கு உன் கழுத்துல இருந்த அந்த பழைய தாயத்து கயிறு அருந்து விழ போறத பார்த்துதான் நான் அப்படி மிரண்டு போய் பார்த்தேன். உனக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு பயந்த அந்த ஒரு நிமிஷம் நீ என் சொந்த அக்காவா இல்லையோன்னு நான் நினைச்ச ஒரு நிமிஷம் கூட என் வாழ்நாள்ல இல்லை. அவன் இதை கூறிக்கொண்டிருக்கும் போதே வாசலில் ஒரு கார் வந்து நின்றது.
அதிலிருந்து ஒரு முதிய தம்பதியினர் இறங்கினர். அவர்களை பார்த்ததும் அப்பாவுக்கு அடையாளம் தெரிந்தது. அவர்கள் தீனாவின் உண்மையான பெற்றோரின் நெருங்கிய உறவினர்கள். அவர்கள் தீனாவிடம் வந்து, தம்பி, உங்க அப்பா அம்மா உனக்காக சேர்த்து வச்சிருந்த சொத்துக்கள் எல்லாம் சட்டப்படி இப்போ உனக்கு வந்து சேரணும், அதை சொல்லத்தான் வந்தோம் என்றார்கள். தீனா ஒரு நிமிடம் யோசித்தான். பின் அந்த பத்திரங்களை வாங்கி சற்றும் யோசிக்காமல் என் கையில் கொடுத்தான். அக்கா, எனக்கு இந்த சொத்து எதையும் விட என் அக்கா அதிகாரியா உட்கார்ந்துருக்க அந்த நாற்காலி தான் பெருமை. இந்த சொத்துக்களை வச்சு நம்ம ஊர்ல ஒரு பெரிய அன்பு இல்லம் கட்டணும். அதுல நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கிற ஏழை வியாபாரிகளோட குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்கணும். இதுதான் என் ஆசை என்றான். அவன் காட்டிய அந்த பெருந்தன்மை என் நெஞ்சை நிறைத்தது. அப்பா எழுந்து தீனாவை கட்டி அணைத்து கொண்டார். தீனா, நான் உன்னை வளர்த்தேனே நினைச்சேன், ஆனா நீ எங்களை விட உயர்ந்த குணத்தோட வளர்ந்து நிக்கிறடா என்று பெருமிதப்பட்டார். அன்று இரவு நான் ஒரு முடிவெடுத்தேன். அதிகாரியாக நான் செய்யும் ஒவ்வொரு கையெழுத்தும் என் தம்பி எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த தூய்மையான அன்பின் சாட்சியாகவே இருக்கும் என்று. தீனா சொன்னது போலவே அடுத்த சில மாதங்களில் எங்கள் ஊரே வியக்கும் வகையில் அன்பு இல்லம் எனும் பிரம்மாண்டமான கல்வி மற்றும் வாழ்வாதார மையம் உருவானது. தீனா தன் பெயருக்கு வந்த சொத்துக்கள் அனைத்தையும் அந்த அறக்கட்டளைக்கு எழுதி கொடுத்தான். தொடக்க விழா அன்று மாவட்ட ஆட்சியராக நானே தலைமை தாங்கினேன். அந்த விழாவிற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருந்தார். அவர் வேறு யாரும் அல்ல, பல வருடங்களுக்கு முன்பு தீனாவுக்கு அந்த புத்தகங்களை வாங்கி கொடுத்தாரே அந்த பெண்ணின் தாய். அவர் மேடையில் பேசும்போது ஒரு ரகசியத்தை உடைத்தார். அன்று தீனா இந்த புத்தகங்களை வாங்க வந்த போது என்னிடம் இருந்த பணத்தை செலவழித்துவிட்டு தன் கையில் இருந்த மோதிரத்தையும் கலற்றி தந்துவிட்டு சென்றான். என் அக்கா கனவு காணும் புத்தகங்கள் இவை, இதற்கு ஈடாக என் உயிரையும் தருவேன் என்று அன்று அவன் சொன்னது இன்றும் என் காதில் ஒலிக்கிறது என்றார். அவர் சொல்ல சொல்ல மேடையில் அமர்ந்திருந்த என் கண்கள் குளமாயின. அவன் அன்று கொடுத்த சர்ப்ரைஸ் வெறும் புத்தகங்கள் மட்டுமல்ல, அவனது தியாகமும் கூட. அன்பு இல்லம் திறக்கப்பட்ட பிறகு சுற்று வட்டார கிராமங்களில் இருந்த ஏழை வியாபாரிகளின் குழந்தைகள் அங்கே படிக்க தொடங்கினர். தீனா ஒரு நவீன தொழில்நுட்ப மையத்தை அங்கே நிறுவினான். வெளிநாட்டில் அவன் கற்ற அறிவை நம் ஊர் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஒரு மாலை நேரத்தில் நான் தீனாவிடம் கேட்டேன், தீனா, இவ்வளவு பெரிய விஷயங்களை செய்கிற உனக்கு உன் வாழ்க்கையை பத்தி ஏதாவது ஆசை இருக்கா? தீனா சிரித்து கொண்டே, அக்கா, நீ ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்து ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு உதவி செய்கிற, அதை விட வேற என்ன சர்ப்ரைஸ் எனக்கு வேணும்? ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நம்ம அப்பா பொம்மை வித்த அந்த திருவிழா மைதானத்துல நாம ஒரு பெரிய பொம்மை தொழிற்சாலையை தொடங்கணும். அதுல நம்ம ஊர் பெண்களுக்கு வேலை கொடுக்கணும் என்றான். அவன் சொன்னபடியே ஒரு வருடத்திற்குள் அந்த தொழிற்சாலையும் உருவானது. அன்று மிட்டாயும் பொம்மையும் விற்று எங்களை வளர்த்த அப்பாவின் பெயரிலேயே அந்த தொழிற்சாலை இயங்கியது. இன்று தீனா வெறும் என் தம்பி மட்டுமல்ல, அந்த ஊரின் நம்பிக்கை நாயகன். அன்று பாத்ரூமில் இருந்து வந்த என்னை பார்த்து அவன் மிரண்டு நின்றது ஒரு சிறு சந்தேகம். ஆனால் இன்று அவன் செய்து கொண்டிருக்கும் காரியங்களை பார்த்து இந்த உலகமே வியந்து நிற்கிறது. சந்தேகத்தில் தொடங்கிய ஒரு கதை இன்று ஒரு சரித்திரமாக மாறி நிற்கிறது. எங்களின் இந்த பயணம் ஒரு உண்மையான உறவு எப்படி ஒரு சமூகத்தையே மாற்றும் என்பதற்கு சாட்சியாக அமைந்தது. சந்தேகங்கள் உறவுகளுக்கு இடையே திரையாக இருக்கலாம், ஆனால் உண்மையான அன்பு அந்த திரையை கிழித்து கொண்டே வெளிப்படும். உடன் பிறந்தவர்களின் பாசம் என்பது ஒரு பாதுகாப்பு அரண் போன்றது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.